ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். 10 நிமிஷத்தில் நினச்ச உடனேவே செஞ்சு அசத்தலாங்க. ஆடி வெள்ளி சிறப்பு உடனடி ஸ்வீட் பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து இந்த நெய்யிலே வறுத்துக்கங்க. ரொம்ப செவரெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை. லைட்டாக வறுபட்டு வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ அது அப்படியே வறுபடட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், 5 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. இப்போ ஊற்றி நல்லா கலந்துடுங்க. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். இப்போ ரவையும் ஓரளவுக்கு வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க. நீங்கள் தேங்காவை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஒரு முறை கலந்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கங்க. 1 கப் ரவை எடுத்தோம், அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அவல், வெள்ளை அவல், சிகப்பவல் எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். சிகப்பவல் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். நான் வெள்ளவல் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா போதும். இது அப்படியே கலந்து வரட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதி வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைக்கரைசலை நம்ம வறுக்கிற ரவையோட வடிகட்டி சேர்த்துக்கங்க. பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க. கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரைசலை ரவையோட வடிகட்டி சேர்த்துக்கங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் 5 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். ரவை அவல் எல்லாமே வெந்து சாஃப்டாகி வரட்டுங்க. சரியாக 2 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். பாருங்கள், வெள்ளைக்கரைசல்லே ரவையும் அவளும் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் தேங்காய் அவல் சேர்த்ததுனால. 1 கப் ரவை 1/2 கப் அவல் சேர்த்தோம். அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா தான் இந்த பதத்துக்கு நல்லா இலகலாக இருக்கும், இல்லாட்டி இறுக்கமாக இருக்கும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடுங்க. இப்போ இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அப்போ தான் இனிப்பு சுவையை தூக்கலாக காட்டும். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதோட கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் பாதாமை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நட்ஸ் கூடுதலாகவோ கம்மியாகவோ கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிட சுவையாக நல்ல மணமாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துக்கங்க. அவ்வளோதான், நல்ல ஈஸியான ஸ்வீட் ரெடி ஆகிடுது. நீண்ட நேரம் ஆனாலும் இறுகாமல் நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் எடுத்து கரண்டியால் இலையில் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். இந்த ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோ நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.